உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவக்காலத்திற்குரிய சிந்தனை என்னவென்றால், இயேசுவின் தியாக அன்பினை நினைப்பது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பத்தில் வசித்து வந்தான். தன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு சுயநலத்தோடு தான் இருந்து வந்தான். அக்கம் பக்கத்தில் உற்றார் உறவினர்களோடு எந்தவித உறவும் நட்பும் இல்லாது வாழ்ந்து வந்தான். துன்பத்தில் துயரப்படக்கூடியவர்களையும் வேதனையில் இருப்போரையும் கண்டு அவன் அகமகிழ்ந்தானே தவிர அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி கூட செய்வதில் முன் வரவில்லை. ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றான். ஆலயத்திற்கு சென்று அங்கே பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திருச்சிலுவையை பார்க்கின்றான். அந்த திருச்சிலுவையை பார்த்து 2 கரங்களையும் விரித்து இவ்வாறாக மன்றாடுகின்றான். ஆண்டவரே, எதற்காக நீர் பிறருக்கு தன்னையே கையளித்தாய்? எதற்காக நீ பிறருக்கு தன்னையே கையளித்தாய் என்று கேட்கின்றான். அப்பொழுது அவனுடைய ஆழ் மனது சொன்னதாம், அன்பிற்காக. அவனுடைய ஆழ் மனது என்ன சொன்னதாம்? அன்பிற்காக. அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டான், தான் மன்னிக்க வேண்டும், தான் அன்பு செய்ய வேண்டும், தாம் கொடுக்க வேண்டும், தான் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டான். அன்றிலிருந்து நல் மனிதனாக நல் வாழ்வை வாழ தொடங்கினான். பிறருக்கு கொடுக்க ஆரம்பித்தான், பிறரை அன்பு செய்ய ஆரம்பித்தான், பிறரை மன்னிக்க ஆரம்பித்தான், பிறருக்கு தன்னையே அர்ப்பணிக்க ஆரம்பித்தான் என்று ஒரு நிகழ்வு நமக்கு குறிப்பிடுகின்றது. இதைதான் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 13 தெளிவான ஒரு சிந்தனையை, கருத்தினை அல்லது வாக்கியத்தை நமக்கு கொடுக்கின்றது. ஒருவன் தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட பெரிய அன்பு வேறு எதுவும் இல்லை. ஒன்றை நமக்கு எண்பித்து காட்டுகிறது. ஆக தன் நண்பனுக்காக தன்னையே கொடுக்க வேண்டும், தன்னுடைய உதவியை கொடுக்க வேண்டும், தன்னுடைய அன்பை கொடுக்க வேண்டும். மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், மரணத்தை விட வலிமையான கிறிஸ்துவின் அன்பிற்கு தன்னுடைய இதயத்தை திறக்க பயப்பட வேண்டாம். பாருங்கள், ஆக நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய இதயத்தை திறக்க அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மாறாக நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த அன்பை, அந்த தியாக அன்பை பெற்ற நாம் பிறருக்கு வழங்க முன் வருவோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.